Hi students, இப்போ basic properties of charges பார்க்கலாம். மொத்தம் 3 basic properties பார்க்க போறோம். First வந்து electric charge. So electric chargeல மெயினா நம்ம பார்க்க போறது additivity of charges. And second வந்து conservation of charges. And third வந்து quantization of charges. இந்த quantization of charges அப்படிங்கிற concept வந்து ரொம்ப important. ஓகேவா students? ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ இதை பற்றி நிறைய ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லேயே பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஜென்ரலாக இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான். ஆட்டம்ஸ் அப்படிங்கும் போது இட் இஸ் கேரிட் அவுட் பை சர்டன் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன? ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கும். அண்ட் ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் வந்துட்டு ஒன்றா டைட்லி பவுண்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நியூக்ளியஸ் ஆஃப் தி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்? இந்த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டமை சுற்றி ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்போவுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் தான் ஆட்டமில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த இடத்துல ஜீரோ சார்ஜ் இருக்குது, அதாவது சார்ஜே அந்த இடத்துல இல்லை. ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல ஜீரோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பார்ட்டிகளோட ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியே வந்து அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் தான். ஓகேவா? ஸோ அதோட இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாஸ் சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு சார்ஜ் வந்து மாஸ் இல்லாமல் ஒரு சார்ஜால் எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது. ஆனால் ஒரு சார்ஜ் இல்லாமல் மாஸால் இருக்க முடியும். புரியுதா? அதாவது வித்தவுட் மாஸ் a charge cannot exist. And though a mass can exist without a charge. மாஸால் சார்ஜ் இல்லாமல் இருக்க முடியும், ஆனால் ஒரு மாஸ் இல்லாத இடத்துல சார்ஜ் வந்து இருக்காது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? நெக்ஸ்ட் இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா அது கூலும். ஓகேவா? இப்போ அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ் பார்க்கலாம். ஸோ அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா ஒரு சிஸ்டமில் இருக்கிற எல்லா நம்பர் ஆஃப் சார்ஜஸையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு டோட்டல் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டமை ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ Q1லேருந்து Qn வரைக்கும் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா டோட்டல் சார்ஜ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? Q ஈக்குவல் டு Q1 + Q2 + Q3 இட் கோஸ் ஆன் டு Qn. ஸோ எல்லா சார்ஜஸையுமே நம்ம ஆட் பண்ணுவோம் டோட்டல் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்துட்டு சைனை வந்து ரொம்ப கவனித்து தான் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும் ப்ராப்ளம். அதாவது ப்ராப்பர் சைன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஆட் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே Q1க்கு என்ன கொடுத்துருக்காங்க? +1 கூலும், Q2க்கு -3 கூலும் அண்ட் Q3க்கு +5 கூலும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ டோட்டல் சார்ஜ் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? +1 -3 +5 அப்படிங்கிறத சைனோட கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ 1 - 3 + 5 என்ன ஆன்சர்? 3. ஸோ ஆன்சர் வந்து +3 கூலும். இதுதான் ஆன்சர். அடிக்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா the total electric charge in the universe is constant and charge can neither be created nor be destroyed. அதாவது யூனிவர்ஸில் இருக்கிற எலக்ட்ரிக் சார்ஜ், டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதை உருவாக்கவும் முடியாது, நம்மளால் டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் ராடு சில்க் கிளாத் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் ராடை நான் சில்க் கிளாத்தில் ரப் பண்ணேன்னா என்ன ஆகும்? கிளாஸ் ராடில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு சில்க் கிளாத்துக்கு மூவ் ஆகிடும். அப்போ ஆப்வியஸ்லி கிளாஸ் ராட் வந்து எனக்கு என்னவாயிடும்? பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சில்க் கிளாத்துக்கு மூவ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ கிளாஸ் ராடில் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும், அதனால நம்ம அதை பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணது யார்? சில்க் கிளாத். அப்போ சில்க் கிளாத் வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகலை. கரெக்டாக? ஸோ எலக்ட்ரான்ஸோ ப்ரோட்டான்ஸோ லாஸ் ஆகலை, பட் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. கிளாஸ் ராட்லேருந்து சில்க் கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஆனால் இட் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? இன் எனி ஃபிசிக்கல் ப்ராசஸ் த நெட் சேஞ்ச் இன் சார்ஜ் வில் ஆல்வேஸ் பி 0. அதாவது சேஞ்சஸ் வந்து எப்போவுமே ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இப்போ நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னன்னு பார்த்துட்டோம், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னாலும் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இதில். ஓகேவா? குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா அதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது Q = NE அப்படிங்கிற ஃபார்முலா தான். அது வந்து எப்படி வந்தது அப்படின்னா the charge Q on any object is equal to an integral multiple of this fundamental unit of charge E. Q = NE. ஸோ Q அப்படிங்கிறது வந்துட்டு சார்ஜ் E அப்படிங்கிறது வந்துட்டு
எலக்ட்ரான் அண்ட் n அப்படிங்கிறது தான் நம்ம இன்டெக்ரல் மல்டிபிள், அதாவது எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ நம்ம அதை n வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதாவது இட் வில் பி இன்டீஜர். இன்டீஜர்னா 0 இல்லை +or-1 +or-2 +or-3 +or-4 அந்த மாதிரி தான் அதோட வேல்யூஸ் இருக்குமே தவிர என்னோட வேல்யூ 1.5 2.5 அந்த மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் ராடை வந்து நான் சில்க் கிளாத்தில் ரப் பண்ணுறேன் இல்லையா, அப்போ என்ன ஆகுது, கிளாஸ் ராடில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சில்க் கிளாத்துக்கு மூவ் ஆகுது. அப்போ அந்த சில்க் கிளாத்துக்கு மூவ் ஆகுற அந்த எலக்ட்ரான் வந்து அந்த சில்க் கிளாத்தில் இப்போ இருக்கிற அந்த எலக்ட்ரான், அந்த ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ இன்டூ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த சில்க் கிளாத்தில் இப்போ இருக்குது, அந்த எவ்வளோ அப்படிங்கிறத தான் நம்ம n அப்படிங்கிற இதில் மென்ஷன் பண்ணுவோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ அந்த சில்க் கிளாத்தில் இருக்குது, ஸோ எலக்ட்ரானோட வேல்யூ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் Q = NE அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் நேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது the சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் வந்து -e அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து +e அப்படின்னு சொல்லுவோம். ஸோ E அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? இவர் வந்து ராபர்ட் ஆண்ட்ரியூஸ் மில்லிகன், இவர் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸிஸ்ட் அண்ட் இவர் வந்துட்டு ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு ஃபிசிக்ஸில் 1923. இவர் வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இவர் தான் வந்துட்டு வேல்யூ ஆஃப் E வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஸோ வேல்யூ ஆஃப் E என்ன, அதாவது வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் என்ன, 1.6 × 10⁻−19 கூலும் அப்படிங்கிறத இவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணார். Next, the charge of an electron is -1.6 × 10⁻−19 coulomb and the charge of the proton is +1.6 × 10⁻−19 coulomb. ஓகேவா? ஸோ ஜென்ரல் வேல்யூ ஆஃப் E என்ன, 1.6 × 10⁻−19 coulomb, எலக்ட்ரானுக்கு -1.6 அண்ட் ப்ரோட்டானுக்கு +1.6. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது மூணுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸ், இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் ராடை வந்து நம்ம சில்க் கிளாத்தில் ரப் பண்ணுற அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா அது யூஸ்வலாக ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது எந்த மாதிரியான ஆர்டரில் இருக்குன்னா 10⁻10 ஆர்டரில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சார்ஜஸ் வந்து எப்போவுமே நம்ம மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் மாதிரி தெரியும். ஓகேவா? கண்டினியூஸ்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த சார்ஜஸ் எல்லாமே, பட் அப்படி கிடையாது. அது வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்க்ரீட்டாக இருக்கும். ஸோ டிஸ்க்ரீட்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் இருக்கும், கண்டினியூஸாக இருக்காது. ஸோ அதுதான் வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் லெவல். ஸோ மைக்ரோஸ்கோபிக் லெவலில் சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும், டிஸ்க்ரீட்டாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 3 பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் வந்து புரிஞ்சுதான். ஸோ ஃபஸ்ட் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ், நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், நெக்ஸ்ட் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இதில் இருக்கிற ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எலக்ட்ரானோட வேல்யூவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.